ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரனின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 4 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள். திதி சதுர்தசி காலை 10:36 மணி வரை, பிறகு பௌர்ணமி. நக்ஷத்திரம் ரேவதி மதியம் 12:34 மணி வரை, பிறகு அஸ்வினி. யோகம் வஜ்ரம் பிற்பகல் 3:42 மணி வரை, பிறகு சித்தி. கரணம் கரசை மதியம் 12:24 மணி வரை, பிறகு வனசை இரவு 10:36 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசினேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். காலையிலிருந்து மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். வேலைகளில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமையும். உங்களது ஆற்றல் மற்றும் நம்பிக்கை உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். வேலைப்பளுவில் சிறு போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் தைரியத்தால் அதை சமாளித்து விடுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு. குடும்பத்தில் உறவுகள் இனிமையாக அமையும். வீட்டில் சிறு சந்தோஷங்கள் நடக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு சிந்தனை தெளிவு மற்றும் மனநிலை அமைதி கிடைக்கும். தேர்வுகளில் சாதனை செய்யலாம். காதல் உறவில் இனிமை நிறைந்த உரையாடல்கள் உருவாகும். திருமணமானவர்களுக்கு துணைவனின் அல்லது துணைவியின் அன்பு அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 என்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிறைவு தரும் நாள். முன்பு முடங்கியிருந்த சில விஷயங்கள் இப்போது நகரத் தொடங்கும். உங்களது பொறுமையும் உறுதியும் வெற்றியை தரும். வேலைப்பளுவில் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய திட்டங்கள் பற்றிய நல்ல செய்தி வரும். வணிகத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வர வாய்ப்பு. குடும்பத்தில் சிறு தகராறு இருந்தாலும் நீங்கள் அமைதியாக நடந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். பெற்றோரிடம் நன்மை உண்டு. மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை அறிய ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி நிலவும். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 என்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கலவையான நாள். சில விஷயங்களில் தடை இருந்தாலும் கடைசியில் நன்மை கிடைக்கும். மன அமைதியை இழக்காதீர்கள், அதுவே உங்கள் வலிமை. வேலைப்பளுவில் புதிய பொறுப்பு கிடைக்கலாம். சிறு குழப்பம் இருந்தாலும் நீங்கள் திறமையாக அதை சமாளிப்பீர்கள். வணிகத்தில் லாபம் மெதுவாக உயரத் தொடங்கும். குடும்பத்தில் உறவுகள் சுமாராக அமையும். ஒரு மூத்தவரின் ஆலோசனை உங்களுக்கு உதவும். மாணவர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள். புத்தக பயிற்சியில் ஒரு மனம் காட்டக்கொள்ள வேண்டும். காதல் உறவில் சிறு புண்பாட்டுகள் இருந்தாலும் அதனை நேர்மையாக பேசிக்கொண்டு சரி செய்யலாம். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 என்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள்.
உங்கள் மனதில் இருந்த கவலைகள் இன்று மெல்ல மாறும். உழைப்பின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். வேலைப்பளுவில் நல்ல செய்தி வர வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவர். வணிகத்தில் பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் சந்தோஷ தருணங்கள் அமையும். சிறு பயணம் ஒன்று மனநிறைவை தரலாம். மாணவர்களுக்கு நல்ல நாள். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கலாம். காதல் உறவில் மகிழ்ச்சி நிறைந்த உரையாடல்கள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி நிலவும். வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3 என்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களது முயற்சிகள் பலனளிக்கும் நாள். உங்கள் உழைப்பால் எல்லோரிடம் இருந்தும் பாராட்டு கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். வேலைப்பளுவில் சிறிய சவால்கள் இருந்தாலும் அதை வெற்றியாக மாற்றுவீர்கள். வணிகத்தில் புதிய முயற்சி நல்ல லாபத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பெற்றோரிடம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டில் ஆனந்தமான நிகழ்ச்சி இருக்கலாம். மாணவர்களுக்கு நல்ல கவனம், நினைவு திறன் கூடும். கல்வியில் முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் மகிழ்ச்சி நிறைந்த உரையாடல்கள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு மனநிறைவு தரும் நாள். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 என்றும் 5. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலை உள்ளதால் எந்த முக்கிய முடிவுகளையும் தள்ளி போடுவது நல்லது. பொறுமையாக இருப்பது நன்மை தரும். வேலைப்பளுவில் சிறு தடைகள் இருக்கும். மனக்குழப்பம் உண்டாகலாம். ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு நிலைமை மேம்படும். வணிகத்தில் செலவுகள் கூடும். புதிய முதலீடு செய்வது இப்போது வேண்டாம். பழைய திட்டங்களை சீராக நடத்துங்கள். குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் இருக்கும். அமைதியாக நடந்தால் அதுவும் சரியாகிவிடும். மாணவர்கள் அதிக கவனத்துடன் படிக்க வேண்டும். உடல் நலனில் சோர்வு ஏற்படலாம். ஓய்வெடுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4 என்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள். மனதிலிருந்த குழப்பம் மாறி புதிய நம்பிக்கை உருவாகும். உழைப்பிற்கு பலன் உறுதி. வேலைப்பளுவில் உங்களது திறமை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்பை வழங்கலாம். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு. குடும்பத்தில் பாசம் நிறைந்த சூழல் நிலவும். உறவினர்கள் வழியாக நன்மை கிடைக்கும். மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு. காதல் உறவில் இனிமை நிலவும். திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி நிலையாகும். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகம் மிகுந்த நாள். உங்கள் பேச்சால் பிறரை கவரும் திறமை உண்டாகும். வேலைப்பளுவில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வணிகத்தில் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வழியாக நல்ல செய்தி வரும். வீட்டில் சிறு விருந்துகள் அமையும். மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி தொடர்பான முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். உடல் நலத்தில் சிறு கவனம் தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் கார்த்திகேயன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாள். உழைப்பும் முயற்சியும் வெற்றியை தரும். புதிய தொடக்கம் ஒன்றுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வேலைப்பளுவில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் முதலீடு நன்மை தரும். பணவரவு சீராக இருக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும், பயணம் ஒன்று ஆனந்தம் தரலாம், மாணவர்களுக்கு நல்ல கவனம் கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கலாம், காதல் உறவில் மகிழ்ச்சி நிறைந்த உரையாடல்கள் இருக்கும், திருமணமானவர்களுக்கு துணைவருடன் நல்ல புரிதல் ஏற்படும், வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான், காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிம்மதி தரும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று நிறைவேறலாம். வேலை பளுவில் சுமாரான முன்னேற்றம் காணலாம். வணிகத்தில் பழைய நஷ்டங்கள் சரியாகும். புதிய திட்டம் தொடங்குவதற்கு நல்ல நாள். குடும்பத்தில் பாசம், மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களிலும் நன்மை உண்டு. வீட்டில் சிறு சுப நிகழ்ச்சி நடக்கலாம். மாணவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும். கல்வியில் சிறந்த முடிவு காணலாம். காதல் உறவில் நம்பிக்கை கூடும். திருமணமானவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் நீலச்சாயம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான், காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெறும். உங்கள் முயற்சி வெற்றி பெறும் நாள். வேலை பளுவில் உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவர். வணிகத்தில் புதிய லாப வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவிடலாம். வீட்டில் ஒரு சிறு விழா நடக்கும். மாணவர்களுக்கு நல்ல கவனம் மற்றும் நினைவுத்திறன் இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் மகிழ்ச்சி, புரிதல் அதிகரிக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான், காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். எதிர்பாராத நன்மை கிடைக்கும். புதிய தொடக்கம் ஒன்றுக்கு நல்ல நேரம். வேலை பளுவில் வெற்றி வாய்ப்பு அதிகம். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் வழியாக சந்தோஷ தருவன்கள் அமையும். மாணவர்களுக்கு நல்ல நினைவுத்திறன் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி காணலாம். காதல் உறவில் இனிமை நிறைந்த உரையாடல்கள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.